அடிக்கிற வெயிலுக்கு இப்போ கம்மங்கூழ் குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ட் ஆகி இன்றைக்கி நான் ரெடி பண்ணது தான் கம்மங்கூழ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்குவோங்க. 2-3 அலசி எடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறப்ப வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. சுத்தமாக தண்ணியை வந்து வடிகட்டிடணுங்க. வடிகட்டிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணியே இல்லாமல் குருணா பதத்துக்கு கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணியை நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி விழுந்துடும் மொத்தமாக கொட்டும் போது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அது வேகணும். நல்லா வெந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட வெந்து வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம் பண்ணிடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. அது வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம மூடி வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா அது நல்லா கெட்டியாகிடும். நான் வந்து மதியமே செஞ்சு வச்சுட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு தூங்கிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் செய்ய போகிறதுனால நாளே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துகிட்டு நம்ம கரைசி வந்து குடிச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கட்டியாகிட்டு தண்ணியெலாம் மேலே நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அதிலேருந்து நல்லா கரண்டியில் 3 உருண்டை கிட்ட எடுத்து அது மேலே தயிர் போட்டுட்டு ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய், உப்பு தேவையானது போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுற வேண்டியதான். நல்லா ஒன்று சேர நல்லா கரைச்சிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான கம்மங்கூழ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். கம்மங்கூழ் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. சுகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ சுகர் இருக்கவங்க அப்படின்னா கம்மங்கூழ் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு இப்போ வெயில் சீசன் ஆரம்பித்ததுனால நம்ம கம்மங்கூழ் ரெகுலராக நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டே இதுக்கு சைடிஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், கொத்தவரங்காய், பச்சை மிளகாய், மோர் மிளகாய், சுண்டை வத்தல், உப்பு மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.